ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் TN ரகு. நேற்றைய நாள் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் கொஞ்சம் சோகமான நாளாக தான் இருந்துச்சு. மனுபாகர் தன்னோட 3வது பதக்கத்தை ஜெயிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் அவங்களால ஜெயிக்க முடியல. ரொம்ப க்ளோஸாக 4th பிளேஸ் தான் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தோன்னா பாக்ஸிங்லேயும் ஒரு மெடலுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதையும் நிஷாந்தனால சாத்தியப்படுத்த முடியல. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆர்ச்சரியில் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருந்தாங்க தீபிகா குமாரி அண்ட் பஜன் கவுர். பட் அது மட்டுமே போதுமானதாக இல்லை இந்தியாவுக்கு. ஆனால் இவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தோன்னா இன்றைய நாள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. முக்கியமான மேட்சஸ் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்தோன்னா பேட்மிண்டனில் லக்ஷ்யா சென் செமிஃபைனல் மேட்ச்சில் ஆட போகிறாரு. லாஸ்ட் டைம் கோல்டு மெடல் ஜெயிச்ச விக்டர் ஆக்சல்சனுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாரு. ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்க போகுது. அதேமாதிரி ஹாக்கியில் பார்த்தோன்னா குவார்டர் ஃபைனல்ஸில் இந்தியா கிரேட் பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. நாக் அவுட் மேட்ச். இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதையெல்லாம் பற்றி நாம் நம்ம ரகவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் TNR அவர்களே. வணக்கம். வயலின்லாம் எடுத்து வந்திருக்கீங்களா? சோக கீதம் கீதம் வாசிக்கணும். ஏன்னா நம்ம ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொன்னீங்க. அது டெய்லி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கே சார். ரொம்ப டிசப்பாயிண்டிங் டேங்க. என்னத்த சொல்றது? அதாவது நான் நேற்றுக்கு ஒரு மல்டிபிள் மெடல் டே நினைச்சேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கனவோட ஆரம்பிச்சோம். அது செதஞ்சிருச்சு. பயங்கர டிசப்பாயிண்டிங். ஸ்டார்டிங் மனுபாகர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களோட அந்த ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது அந்த 10 சீரீஸ் கேம் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேம் தான். அந்த 10.2க்கு மேலே ஷூட் பண்ணாதான் அது கணக்குலேயே எடுத்துக்கப்படும் அப்படின்னு ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு கேமாக தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸ்டார்ட் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் இடையில இருந்த சீரீஸ்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் ஒரே ஒரு சீரீஸில் ஒரு 2 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. அதில் தான் போச்சு கேமே அவங்களுக்கு. எப்படி சார் இருந்துச்சு அவங்கள பார்க்குறப்போ, கேமை பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சு? எங்கே விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல் இந்தியன் உமன் டு வின் அ மெடல் இன் ஷூட்டிங். முதல் இந்தியன் டு வின் 2 மெடல்ஸ் இன் த சேம் கேம்ஸ். அப்புறம் 3 மெடல் ஒரே கேம்ஸ். எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டரி அச்சீவ்மெண்டா இருந்திருக்கும் பாருங்களேன். அவங்க எவ்வளோ பக்கத்துல இதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். நம்மளுக்கே எவ்வளவு ஃபீலிங் இருக்கிற போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ கிளியர் கட்டா தெரிஞ்சுது. 2 மெடல் வாங்கி இருந்தாலும் நான் 3வது மெடலுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்துட்டேனே, அப்புறம் விட்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதுவும் ஷூட் ஆஃப்ல நினைச்சு பாருங்க. ஷூட் ஆஃப் மேட்டர் ஆஃப் 1 ஷாட். அதுல அவங்க அந்த இப்ப பதக்கத்தை எழுந்திருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவுக்கு திரும்பி கிடைக்குமா? ஒருத்தர் ஒரே கேம்ஸ்ல 3 மெடல். நம்ம இது வரைக்கும் அது பக்கத்திலேயே போனது இல்லை. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்கு. அவங்க அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபைனலுக்கே கெத்தா நுழைஞ்சிருந்தாங்க. 2வது இடத்துல நுழைஞ்சிருந்தாங்க. டாப் 8ல அவங்க நம்பர் 2. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பம் சுமாரா இருந்தாலும் அந்த மிடில் சீரீஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியா ஷூட் பண்ணாங்க. எனக்கு சில்வர் வந்துருமோ அல்லது கோல்டு வருமோங்கிற ஆசையெல்லாம் இருந்தது. பட் பிரான்ஸ் கூட வராம போயிடுச்சு. என்ன பண்றது? ரொம்ப குரூவலா இருந்தது. நான் கடைசி சீரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஹார்ட் பீட்லாம் எகிரிடுச்சு. அவங்க காமா இருந்தாங்க. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமா தான் இருந்துச்சு. பட் தோத்ததுக்கு அப்புறம் அவங்களுமே ரொம்ப டிசப்பாயிண்டடா தான் பேசியிருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்கிற ரெக்கார்டு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்டு. கலந்துகிட்ட 3 கேம்ஸ்ல 2 கேம்ஸ்ல மெடல், ஒரு கேம்ஸ்ல 4th பிளேஸ் வராங்க அப்படிங்கிறப்போ இதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தானே. நிறைய பேர் இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம் இல்லையா? அப்சல்யூட்லி. அதாவது ஷூட்டிங் நம்மள காப்பாத்திருக்கு. எஸ்பெஷலி மனுபாக்கர் நம்மள காப்பாத்திருக்கிறாங்க. இந்த ஒலிம்பிக்ஸ்ல 3 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல 2 மெடல்ஸ்ல மனுபாக்கருடைய பங்கு இருக்கு. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் கேம்ஸ். அது சந்தேகமே இல்லைங்க. கரெக்டா சொன்னீங்க. என்டையர் கண்ட்ரிக்கே அவங்க இன்ஸ்பிரேஷன். ஷீ இஸ் ஒன்லி 22. அதை மறந்துடாதீங்க. 22 வயசுக்குள்ளார இவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தோல்விக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங். சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அதுவும் ஷூட்டிங் நம்மளுக்கு பார்க்கும்போது ஈஸியா இருக்கு. நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல பிஸ்டல்ல ஷூட் பண்ணோம். 25 மீட்டர் தூரத்துல ஒரு கேரம் போர்டு காயின் அளவு தாங்க இருக்கும் அந்த டார்கெட். நம்ம என்னமோ 10.8 10.7 ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மனநிலை வந்துடலாம். பட் இட்ஸ் நாட் ஈஸி. அந்த நர்வ்ஸ்ல ஷூட் பண்றது ரொம்ப கடினம். அவங்க ஒரு நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல் காமிச்சிருக்கிறாங்க மனுபாக்கர். இதை இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்ததே இல்லை. ஏன்னா 2 மெடல் ஒரே கேம்ஸ்லங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஒருத்தர் 1 வாங்கினா போதும் தான் நினைப்போம். ஆனா அதையே ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. சிலபஸையே மாத்திருக்கிறாங்க மனுபாக்கர். அவங்கள புகழ்ந்துகிட்டே போகலாம். 4th பிளேஸ் வர்றதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பட் இந்த
ஒலிம்பிக்ஸ்ல நமக்கு அடிக்கடி நடக்குது சார். மனு பாகர் 4th பிளேஸ், அர்ஜுன் பப்தா 4th பிளேஸ். ஆர்ச்சரியில போனோம்னா அங்க போய் செமிஃபைனல் பிரான்ஸ் மெடல் மேட்ச்ல போகுது. ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்து மிஸ் ஆகுற மெடல்ஸ் வந்து இந்த வாட்டி அதிகமா இருக்குது நமக்கு. ஆமா ஆமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு நண்பர் ஃபோன் பண்ணாரு, ஏங்க 4வது ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்க கூடாதா, எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடி இருக்காங்க அப்படின்னு. கேட்க நல்லா தான் இருக்கு. பாக்ஸிங் தவிர மத்த எந்த ஸ்போர்ட்லயும் செமிஃபைனல் வந்தாலே மெடல் கிடையாது. உங்களுக்கு இந்த ரெஸ்லிங்ல கூட செமிஃபைனலுக்கு ஒரு பவுட் இருக்கு. ஆனா 2 பிரான்ஸ் மெடல் கொடுப்பாங்க அந்த ரெப்பஷாஜ் ரவுண்ட்னால. பட் மத்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நீங்க விளையாடி ஜெயிக்கணும். நீங்க ஆர்ச்சரி சொன்னீங்க, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு தீரஜ் பொம்மதேவரா. பட் வந்து அவங்களுடைய பார்ட்னர் அங்கிதா சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அவங்க வந்து ரேங்கிங் ரவுண்ட்ல நல்லா விளையாடுனதுனாலதான் இதுக்கு வந்தாங்க, அடுத்த ரவுண்டுக்கு வந்தாங்க. பட் அந்த முக்கியமான ரவுண்ட்ல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனாலதான் அவங்க 4வது இடம் வந்தாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், கொஞ்சம் லக் இருந்திருக்கலாம். யுஎஸ்ஏ டீமை மீட் பண்ணதுக்கு பதிலா ஜெர்மன் டீமை மீட் பண்ணிருக்கலாம், இருந்தா நம்மளுக்கு ஒரு பிரான்ஸுக்கு வாய்ப்புன்னு. லக் ஃபேவர்ஸ் அ பார்ட். நீங்களே இப்போ இவங்க வந்து தீபிகா குமாரி வந்து கொரியன் இல்லாம வேற யாரையா மீட் பண்ணிருந்தா, அவங்க ரவுண்ட்ல கொரியனே இல்லாம இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனா 3 கொரியன்ஸ் வந்து உங்களுக்கு செமிஃபைனல் வரதுனால யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ண வேண்டி இருக்கு செமிஃபைனலுக்கு முன்னாடியே. சோ அது ஒரு பிரச்சனையா இருக்குது. பட் இந்த ஒலிம்பிக்ஸ்ல மட்டும் 3/4ங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ்ல ஒண்ணு வரும், ஜாய்தீப் கர்மாக்கர் 2016, அதுக்கப்புறம் இவர் அபினவ் பிந்த்ரா இருந்தாரு, அப்புறம் பிடி உஷா, மில்கா சிங், இவங்க தீபா கர்மாக்கர், இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். ஆனா ஒரே ஒலிம்பிக்ஸ்ல இப்ப வந்து தொடர்ந்து 3, அதுவும் ப்ரெசிஷன் ஸ்போர்ட்ல வந்து 2 ஷூட்டிங்ல, 1 ஆர்ச்சரியில, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. ஸோ தீபிகா குமாரி நீங்க சொன்னீங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல கொரியாவை எதிர்கொண்டாங்கன்னு. அவங்களுமே நேற்று கேமை பார்த்தோன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரவுண்ட் ஆஃப் 16 முடிச்சுட்டு உடனே குவார்டர் ஃபைனல்ஸ் வராங்க. அங்கேயும் நல்லா தான் பண்ணாங்க, ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் பண்ண முடியல. ஒரு கொரியாவோட ஒரு பிளேயர் அப்படிங்கிறப்ப எப்படி இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களால அதை தாண்டி வர முடியல. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல ஃபைட் இருந்துச்சு, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லையா சார்? எக்ஸாக்ட்லி. அவங்களுடைய 4வது ஒலிம்பிக்ஸ் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 2 செட் எடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் நீங்க அவங்க தோத்த கொரியன் ஆர்ச்சர் வந்து ஃபைனல்ல தோத்துட்டாங்க. 2வது மெடல், அதாவது 2வது இடம் தான் கிடைச்சது, சில்வர் மெடல் தான் கிடைச்சது. அவங்களோட 2 செட் எடுத்த ஒரே வீராங்கனை வந்து தீபிகா குமாரி தான். வேற யாருமே செமிஃபைனல் எடுக்கல, அதுக்கு முன்னாடி எடுக்கல, ரவுண்ட் ஆஃப் 16, ரவுண்ட் ஆஃப் 32 எதுலையுமே எடுக்கல. சோ அவங்க கிட்ட ஃபைட் பண்ணது தீபிகா குமாரி. ஆனா நம்மளோட வருத்தம், நம்மளுடைய ஏமாற்றம் என்னன்னா, இவ்வளோ பக்கத்துல வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிற தீபிகா குமாரி should have done better. ஏன்னா வாய்ப்பு இருந்தது. 4 ஆல் இருக்கிற போது பிரஷர் வந்து கொரியன் மேலேயும் இருந்தது. நான் ஃபைனல்ல பார்த்தேன், அவங்க 8லாம் ரெகுலரா அடிக்கிறாங்க. நீங்க ஃபைனல்ல ஜெயிச்ச அந்த நம்பர் 1 சீட் வந்து 8 அடிக்கிறது இல்ல, பெரும்பாலும் 10 or 9 தான். ஆனா இவங்க 8 கூட அடிக்கிறாங்க. கொஞ்சம் வல்னரபிள் டு பிரஷர். அதை வந்து இவங்க பயன்படுத்திக்கல. ஏன்னா ஒரு முதல் ஷாட்டை குயிக்கா அடிச்சுட்டாங்கன்னா, ஒரு 10 எடுத்துட்டாங்கன்னா பிரஷர் வந்து சவுத் கொரியன் மேல இருந்திருக்கும். அப்புறம் எனக்கு அவங்கள்ட்ட ஒண்ணு புரியவே இல்லைன்னா, ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு 2 செகண்ட் இருக்கிற வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது நாட் ஹெல்ப்ஃபுல். அது வந்து ஒலிம்பியன் வந்து பானர்ஜி சொல்லிட்டு இருந்தாரு, ராகுல் பானர்ஜி. அவர் வந்து ஷோல எல்லாம் பேசினாரு, இங்க குயிக்கா அடிச்சிடணும், ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா விண்டோட இது கூட கண்டிஷன் கூட மாறும் அப்படின்னு. நீங்க கொரியன்ஸ் எல்லாம் பாருங்க, 10 செகண்டுக்கு மேல எடுக்கிறதே இல்ல, பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. நம்மளுக்கு பதட்டம் ஆயிடுது, ஐயோ டைம் முடிஞ்சிட போதும் அப்படிங்குது. அது அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல. பட் ஓவராலா குட் ஷோ. டோக்கியோலயும் குவார்டர் ஃபைனல் வந்தாங்க, இங்கேயும் குவார்டர் ஃபைனல் வந்தாங்க. சோ மாற்றம் முன்னேற்றம் இல்லையே அப்படிங்கிறது தான் ஒரே ஏமாற்றம் நம்மளுக்கு. நான் பஜன் கௌரை பத்தி பேசணும். அவங்க ரவுண்ட் ஆஃப் 16ல ஷூட் ஆஃப்ல தோத்தாங்க. அவங்களுக்கு பெட்டர் சான்ஸ். ஏன்னா அவங்க செமிஃபைனல் போற வரைக்கும் கொரியன் கிடையாது. சோ அவங்க வந்து நம்ம மனு பாக்கர் மாதிரி ஒரு ஏரோ ஷூட் ஆஃப், அதுல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆப்போனன்ட் வந்து 9 அடிச்சிருந்தாங்க. ஆனா 9 ரொம்ப டார்கெட்டுக்கு வெளியில இருந்தது. சோ இவங்க 100% முன்னேறிடுவாங்கன்னு நினைச்சோம். ரொம்ப கான்பிடென்டா அடிக்கிறாங்க. 18 வயசு தான் ஆகுது பஜன் கவுருக்கு. ஆனா முதல் ஒலிம்பிக்ஸ் மாதிரி அவங்க விளையாடல, ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு என்னமோ தீபிகாவோட அவங்களுக்கு சான்ஸ் இருக்குமோன்னு தோணுது, பிரஷர் இல்லாம விளையாடுவாங்க அப்படின்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஷூட் ஆஃப்ல
அவங்க தான் வாய்ப்பு ஸ்கோர் பண்ண எழுந்தாங்க. முடியுதுன்னு நினைக்கிறேன். சூட் ஆஃப்ல அவங்க 8 தான் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். 8 ஆமா 8 கரெக்ட். 9 வந்து டார்கெட் பக்கத்துல அடிச்சிருந்தாலே அவங்க த்ரூ ஆயிருப்பாங்க. பட் ஒன் ஃபார் த ஃபியூச்சர் நல்ல ப்ராமிஸ் காமிச்சிருக்காங்க. அவங்களோட டெம்பரமெண்ட் ரொம்ப சவுண்டா இருக்கு, கான்பிடென்ட்டா ஸ்மூதா ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணும்போது எந்த பதட்டமும் இல்லை. தீபிகா என்னதான் நல்லா அடிச்சா கூட ஷூட்டிங் வந்து ஸ்மூதா இருக்க மாட்டேங்குது. அது ரொம்ப அது லேபர்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. பஜன் டிட் ரியலி வெல். ஸோ நம்ம 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு பஜன் கவுர் அப்புறம் தீரஜ் பொம்மதேவரா 2 பேரையும் நல்லா க்ரூம் பண்ணி இன்னும் நிறைய வாய்ப்புகள், எக்ஸ்போஷர், ப்ரெஷரை டீல் பண்றதுக்கான சான்சஸ்லாம் கொடுத்து மெடல் அடிக்கணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஓகே, அடுத்தது பாக்ஸிங் வந்துடலாம். பாக்ஸிங் நிஷாந்த் தேவ் நம்ம எதிர்பார்த்தோம் ஒரே ஒரு கேம் தான், இந்த கேமை வின் பண்ணா மெடல் கன்ஃபார்ம் அப்படிங்கிற சூழல்ல அவரால் அதை சாதிக்க முடியல, மிஸ் ஆகி இருக்குது மெடல். எப்படி சார் இருந்துச்சு அவரோட கேம்? மனு பாக்கர் அண்ட் நிஷாந்த் தேவ் இவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்கன்னு தான் நேற்று இதே நேரம் நான் தட் இஸ் காலை நேரம் நான் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2மே போயிடுச்சு. நிஷாந்தும் வெரி க்ளோஸ். நீங்க இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா கதறிக்கிட்டு இருக்கு, நம்ம ஏமாற்றப்பட்டோம், நம்ம ஜெயிச்ச பவுட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மெக்சிகன் ஆல்வரஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் விஜேந்தரே சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த ஸ்கோரிங் சிஸ்டமே புரியலைங்க, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங்கை பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேண்டல்ஸை பார்த்துருக்கு. அதுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மையே கிடையாது. அதோட ஸ்கோரிங் சிஸ்டத்துக்கு நான் சொல்றேன். நான் இவரு இவாண்டர் ஹோலிஃபீல்டு வந்து 84ல அவரு வந்து அவருக்கு எதிராக ஒரு டெசிஷன் போச்சு. அதுக்கப்புறம் 88 நினைக்கிறேன், அதுல சவுத் கொரியன் பாக்ஸரும் ராய் ஜோன்ஸ் ஜூனியர்னு ஒரு அமெரிக்கன் பாக்ஸரும், அவர் ஒரு 100 பஞ்சஸ் கொடுத்துருப்பாரு. அமெரிக்கன் பாக்ஸர் எதிரணியினர் வந்து ஆப்போனன்ட் வந்து ஒரு 20 கூட கொடுத்துருக்க மாட்டாரு, ஆனா அவர் ஜெயிச்சுட்டா சொல்லுவாங்க, ஏன்னா அது நடத்துனது வந்து சவுத் கொரியால. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால பாக்ஸிங்குடைய ஸ்கோரிங் சிஸ்டம் மேல எப்போதுமே கொஸ்டின் மார்க் இருந்திருக்கு. இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்டர்நேஷனல் பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸ் நடத்துறதே ஐஓசி தான், தட் இஸ் பாக்ஸிங் வந்து நடத்துறதே ஐஓசி தான். யூஸ்வலா அந்தந்த ஃபெடரேஷன் தான் நடத்துவாங்க. இப்போ ஐஓசி நீங்க இன்னும் சரி கிடையாது, நாங்க நடத்துறோம் அப்படின்னு நடத்துறாங்க. ஸோ இன்னும் கொஸ்டின் மார்க்ஸ் வருது. நீங்க ஏற்கனவே நம்ம அந்த அல்ஜீரியன் பெண் பாக்ஸரை பத்தி கேள்விகள்லாம் பார்த்தோம். அதுலயே நிறைய பாலிடிக்ஸ். அந்த சஸ்பெண்டான பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து அந்த பிரச்சனையை தூண்டி விடுறாங்க. அவங்க கலந்துக்கவே கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த XY குரோமோசோம் இருக்கு, அவங்க பெண்கள் பிரிவுல கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பட் ஐஓசி வந்து நாங்க பழைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்றோம், இது ஃபேர் தான் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில நீங்க இந்த ஸ்கோரிங் எல்லாம் பத்தி ரெஃபரிங்லாம் பத்தி கேள்விகள் எழுவது சகஜம்தான், ஒரு டிரான்ஸ்பரண்டா இல்லை. அதாவது மற்ற ஸ்போர்ட்ல நம்ம இப்போ ஏன் வந்து ஆர்ச்சரி ஷூட்டிங்லாம் இவ்வளோ ஈஸியா நம்மளால பார்த்து என்ஜாய் பண்ண முடியுதுன்னா, தெர் இஸ் நோ கான்ட்ரவர்சி. எல்லாமே உங்களுக்கு வந்து இதுல வருது, ஒரு டிஜிட்ஸ்ல கிடைச்சிருது ரிசல்ட்ஸ். ஆனா இதுல வந்து எதை பேஸ் பண்ணி அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கிறதுல வந்து நிறைய ஒரு, ஏன்னா ஒலிம்பிக்ஸ் பாக்குறவங்க எல்லாம் நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் பாக்ஸிங் எல்லாத்தையுமே ரெகுலரா பாக்குறவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் வருது, இயற்கை தான். விஜேந்தர் சிங்குக்கே கன்ஃபியூஷன் வரும்போது 2008 பிரான்ஸ் வாங்கினவர், நம்ம சாதாரண மக்களுக்கு வரதுல என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த அதுல நம்ம வந்து சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சோம்னா, நிஷாந்த் தேவ் வந்து சாலிட் பஞ்சஸ் கொடுக்க முடியல, நிறைய ஸ்கிராப்பியா இருந்தது. அப்புறம் வந்து அந்த மெக்சிகன் பாக்ஸர் வந்து நிறைய கிளின்ச் பண்ணாரு, பாக்ஸ் பண்ணாம மேல மேல வந்து அப்படியே வந்து தழுவுறது, அதனால அவர் கொஞ்சம் வீக் மாதிரி இருந்தது. பட் சாலிட் பஞ்சஸ் லேண்ட் பண்ணது மெக்சிகன் தான். ஏன்னா ஒரு ஸ்டாண்டிங் 8 கவுண்ட் கூட வாங்கினார் நிஷாந்த் ஆரம்பத்துல. 8 கவுண்ட்னா நீங்க வந்து கேன் யூ கண்டினியூ ஆர் யூ ஓகேன்னு நடுவர் கேட்கறது. அதுக்கப்புறம் 3வது வந்து ரொம்ப ஸ்கிராப்பியா யாரு பஞ்சு கொடுத்தாங்கிறத பாக்குறதே கடினமா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு 50-50 பவுட் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம நிஷாந்த் தேவுக்கு ஃபேவரபிளா வரல. ஒரு யங் மேன், அவர் வந்து முதல் ஒலிம்பிக்ஸ்ல எவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. என்ன பண்றது, ஒலிம்பிக்ஸே இந்த மாதிரி ஒரு செட்பேக்கு அப்புறம் திரும்ப வர்றது தானே, அந்த ரெடம்ஷன் ஸ்டோரி தானே. அதனால அவர் அடுத்த ஒலிம்பிக்ஸ் நல்லா பண்ணுவாரு, பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பட் ரியலி டிசப்பாயிண்டிங். ஏன்னா இவர் பக்கம் கூட வந்திருக்கலாம், ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் இவருக்கு ஃபேவரா ஸ்கோர் கொடுத்திருந்தாரு. ஆனா மற்ற 4 ஜட்ஜஸ் வந்து அவருக்கு மெக்சிகனுக்கு கொடுத்திருந்தாரு. அதனாலதான் ஸ்பிளிட் டிசிஷன் 4-1 இன் ஃபேவர் ஆஃப் அல்வாரஸ் அப்படிங்கிற முடிவு வந்திருக்கு.
ஸோ இதுல ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சொன்னீங்க சோசியல் மீடியால நிறைய பேசுறாங்க, விஜேந்தர் நிறைய பேசுறாரு அப்படின்னு. இது ஏதாவது அப்பீல் பண்றது இல்ல இத பத்தி முறையிடுறதுன்னு எதுவும் வாய்ப்புகள்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து அந்த டெசிஷனை ரிவர்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் அந்த ராய் ஜோன்ஸ் ஜூனியர் அண்ட் சவுத் கொரியன் பாக்ஸர் சொன்னல 88ல, ம், அதாவது அந்த சவுத் கொரியன் பாக்ஸரே வெக்கப்பட்டாருங்க. ம், அவரு கையை உயர்த்தின உடனே ம், அவருக்கே ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு. நான் எங்கேயா ஜெயிச்சேன், நான் அடியிலேயே ம், வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ம், வடிவேல் மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் வந்து ம், என்ன என்ன சொல்லியிருக்காரு, நீதாப்பா ஜெயிச்சேங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ம், அவரு அந்த அளவுக்கு ஒரு ஒன் சைடட் பவுட் அது. அதையே ம், ரிவர்ஸ் பண்ண முடியல. ம், அப்புறம் பாக்ஸிங் ஸ்கோரிங் எல்லாம் மாத்துவாங்க. பட் ம், எனக்கு வந்து இதுக்கு ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறேன். ஏதாவது கம்ப்யூட்டர் ம், ஸ்கோரிங் கொண்டு வர முடியுமா? அந்த ம், பஞ்ச், ஏன்னா சப்ஜெக்டிவ் தானே. இந்த ம், போர்ஷன்ல நக்கிள் போர்ஷன்ல பஞ்ச் பண்ணணும். அது ம், ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கணும். நீ சும்மா ம், தொட்டா பார்த்தாது. அது ம், வந்து இம்பாக்ட் இருக்கணும். ம், அதுதான் கவுண்ட் ஆகும். இப்ப வந்து அவங்க ரெஃபரிஸ் வந்து இம்மீடியட்டா அதை பஞ்ச் பண்ணணும் அந்த ஸ்கோரை. சோ டிஃபிகல்ட்டுங்க. எனக்கு நான் என்ன ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் பாக்ஸிங் என்ஜாயே பண்ண முடியல. ஏன்னா ம், அது ஒரு முன்னாடிலாம் வந்து நிறைய பஞ்சஸ் கிளியர் கட்டா தெரியும். ம், இப்ப வந்து இது என்னமோ ஒரு மாயாஜாலம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரே குழப்பமா இருக்குது. ஜென்ரலாவே பாக்ஸிங்கை வந்து ஒலிம்பிக்ஸ் ப்ரோக்ராம்ல இருந்து எடுத்துடணுங்கிற ஒரு கேம்பெயின்லாம் போயிட்டு இருக்கு. பாக்ஸிங், வெயிட் ம், லிஃப்டிங்லாம். வெயிட் ம், லிஃப்டிங்ல வந்து டோப்பிங் ப்ராப்ளம்லாம் இருக்கு. பாக்ஸிங்ல இந்த ரெஃபரிங் டெசிஷனு, ஃபெடரேஷன் பஞ்சாயத்து, இது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ். அதை கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணணும். மக்களுக்கு ம், நம்பிக்கை வரணும், பாக்குறவங்களுக்கு. நீங்க கேட்டீங்கல்ல இதனால ம், டெசிஷனை மாத்துவாங்களான்னு. இதை மாத்த மாட்டாங்க. உலகம் ஃபுல்லா இதே மாதிரி பேசினாங்கன்னா ம், ஐஓசி நினைக்கலாம், ம். போதும்பா பாக்ஸிங் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடும். ஸோ நேத்து நீங்க எல்லாத்த பத்தியும் பேசணும். முக்கியமான போட்டிகள் எல்லாத்த பத்தியும். நிறைய ஏமாற்றங்கள் தான் இருந்துச்சு நேத்து. பட் இன்னைக்கு வந்து ஒரு பிக் டே இந்தியாவை பொறுத்த வரைக்கும். லக்ஷ்யா சென் வராரு. நம்ம வந்து உட்காந்து ஒரு கேமை ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு 3:30க்கு இன்னைக்கு கேம் ஆரம்பிக்குது. லக்ஷ்யா சென், விக்டர் ஆக்சல்சன். ஸோ லக்ஷ்யா சென் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு கேம்லயும் வந்து வந்து ஃபைட் பண்றாரு. கீழே சரிஞ்சு விழுறாரு. ஆனா திரும்ப எந்திரிச்சு யாருன்னு காமிக்கிறாரு. இன்னொரு பக்கம் விக்டர் ஆக்சல்சன் பார்த்தோம்னா அவர் பயங்கரமான பிளேயர் இவரை விட. அங்க லாஸ்ட் டைம் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு வராரு. ஒரு பயங்கரமான ஒரு பேட்டிலா இருக்கும்ல சார்? கண்டிப்பா. நிச்சயமா சரியான வார்த்தையை சொன்னீங்க. லக்ஷ்யா சென் இருக்கும்போது ம், பேட்டில் இருக்கும், ம், சண்டை செய்வாரு. ம், இந்த சண்டேல ஒரு சண்டை செய்வார் அவரு. அந்த கேரண்டி இருக்குது. ம், அதுதாங்க அவருடைய சிறப்பு. என்னை பொறுத்த ம், வரைக்கும் நீங்க வந்து லக்ஷ்யா சென்னை டிஃபைன் பண்ண சொல்லி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நான் சண்டை, அந்த ஸ்பிரிட். அவரு வந்து ம், அதுதான் அவருடைய கேமையே டிஃபைன் பண்ணுது. நீங்க வந்து வேற ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இவர் வந்து ஸ்மாஷ் அடிப்பாரு, ம், அது செய்வார் இது செய்வார்னு சொல்றதை விட இதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவருடைய மென்டாலிட்டி இருக்கு. நல்ல ஃபார்ம் கிடையாதுங்க. கடந்த ஒரு வருடமா நல்லா விளையாடல. ம், அப்புறம் வந்து அவர் வந்து அடுத்த ரவுண்டே, தட் இஸ் ம், ரவுண்ட் ஆஃப் 16 போக மாட்டாங்க அப்படிங்கிற ம், ஒரு நிலைமையெல்லாம் இருந்தது. ஏன்னா ஜோனத்தன் கிறிஸ்டி இவரோட குரூப்ல இருந்தவர், வேர்ல்ட் நம்பர் 3 ம், டிஃபெண்டிங் ஆல் இங்கிலாந்து சாம்பியன். அவரை வந்து அனாயாசமா தோக்கடிச்சாரு. அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் பிரணாய், அதுக்கப்புறம் போன ரவுண்ட்ல சைனீஸ் தைப்பே வீரர், எல்லாம் அவங்க சைனீஸ் தைப்பே வீரர் ஹையர் ரேங்க்டு, மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, பெட்டர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு. இப்போ ஆக்சல்சன் பாத்தீங்கன்னா 7-1 வச்சிருக்காரு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு அகெயின்ஸ்ட் லக்ஷ்யா சென். 2022ல ஒரே ஒரு முறை தான் லக்ஷ்யா சென் ஜெயிச்சிருக்காரு. அதர்வைஸ் இட் வாஸ் ஆல் ஆக்சல்சன். நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், டிஃபெண்டிங் சாம்பியன், ஒன் ஆஃப் தி லெஜெண்ட்ஸ் இந்த கேம். ஏன்னா சைனா இல்லாம டென்மார்க்ல இருந்து வந்து ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு டாமினேட் பண்ண முடியுங்கிறதுலாம் பெரிய விஷயம். பேக் டு பேக் டைட்டில் வந்து லிண்டான் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு, சைனீஸ் லெஜெண்ட். ஸோ வந்து அந்த ரெக்கார்டை சமன் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவருக்கு, ஆக்சல்சனுக்கு. ரொம்ப ரொம்ப கடினமான மேட்சுங்க. உண்மையிலேயே வந்து லக்ஷ்யா சென்னே கடுமையா போராடணும். அப்பதான் இந்த மேட்சே வந்து ஒரு டைட்டா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில. பார்ப்போம். லக்ஷ்யா சென் இருக்கிறதுனால நீங்க எதையுமே சொல்ல முடியாது. 1.5 மணி நேரம் நமக்கு வந்து ஒரு சரியான என்டர்டெயின்மெண்டானா இருக்கு சார். பயங்கரமான கேமா இருக்கும். அதை தாண்டி பார்த்தோம்னா லாஸ்ட் இப்போ சாய்னா வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க 2012ல. அப்புறம் பார்த்தோம்னா பிவி சிந்து அடுத்தடுத்து 2 ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ்ல பேட்மிண்டன்ல இருந்து ஒரு மெடல் வரணும்னா அது லக்ஷ்யா சென்னால மட்டும்தான் இப்போ கொடுக்க முடியும். அந்த நம்பிக்கை வேற இருக்கு. அது
அது கண்டினியூ ஆகுமா அந்த பேட்மிண்டன் மெடல் அப்படிங்கிறதுமே ஆகணும். கரெக்ட். நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். தொடர்ந்து 3 ஒலிம்பிக்ஸ்ல நம்ம மெடல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். பேட்மிண்டன் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்திருக்கு. ஆனா இந்த முறை நம்ம பெஸ்ட் பெட்னு நினைச்சது வந்து சிராகையும் சாத்விக்கையும் அவங்க வந்து குவார்டர் ஃபைனல்ல லூஸ் பண்ணிட்டாங்க. இவர் கையில தான் இருக்கு. அந்த சின்ன பையன் கையில தான் வந்து நம்ம என்டையர் இந்தியாவுடைய கனவும் இருக்கு. லைஃப் லெசன்ஸ் தாங்க. நீங்க வந்து நம்ம இவர் இவ்வளவு தூரம் வருவாருன்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு தூரம் வந்துட்டாரு. ஸோ யூ வில் கிவ் இஸ் ஆல். வந்து 100% கொடுப்பாரு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே அவர் அப்படிதான் வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு மேட்சுமே எந்த மேட்சுமே அவர் வந்து ஈஸியா ஜெயிச்சாரு இல்ல கம்ஃபர்டபுளா இருந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இல்ல. அந்த எக்ஸப்ட் அந்த பிரணாய் மேட்ச் மட்டும் ரொம்ப டாமினேட் பண்றாரு. பட் மற்ற மேட்ச்லாம் அவரோட ஃபுல் எனர்ஜியும் போட்டு அவ்வளவுதான் உள்ள இருக்கிற அத்தனையும் தூக்கி கொடுத்து தான் வந்து வின் பண்ணிட்டு போனாரு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே எதிர்பார்க்கிறோம். டெம்பரமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. லக்ஷயா சென்னோட டெம்பரமெண்ட் தீபிகா குமாரி இருந்தா அவங்க கோல்டு மெடல் அடிப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏன்னா பதட்டம் அடையிறதே கிடையாது. சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருந்தா கூட அவர் வந்து அவர் தன்னுடைய கேம் ஆடுறாரு. ஆப்போனன்ட்ட தன்னுடைய கேம் ஆட வைக்கிறாரு. அவருடைய டிராப்ல விழ மாட்டேங்கிறாரு. ஜோனத்தன் கிறிஸ்டியோட பின்னாடி இருந்தாரு. அப்புறம் நீங்க வந்து குவார்டர் ஃபைனல்லையும் வந்து நிறைய லீடு விட்டுட்டாரு. அப்பயும் திரும்பி வராரு. அது தட் இஸ் லக்ஷயா சென். அதனால ஆக்சல் சென்னே சொல்லியிருக்காரு, நீங்க இந்த பழைய கதையெல்லாம் சொல்றீங்க, பட் ஐ வில் நாட் டேக் லக்ஷயா சென் லைட்லி. இதை பார்த்திருப்பாரு. கொஞ்சம் அசந்தோனா இந்த பையன் காலி பண்ணுவாங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கும். பட் வாட் ஹி ஹஸ் டன் ஆல்ரெடி இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இன்னும் ஏதாவது பண்ணார்னா அது லெஜெண்டரி தான். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த மேட்ச்ல ஒருவேளை வெற்றி பெறலைன்னா கூட அவருக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. செமிஃபைனல் போயிட்டார்ல, அதுல வந்து பிரைட்டான சான்ஸ் இருக்கு ஜெயிக்கிறது. அகைன் இன்னைக்கு இன்னொரு பெரிய ஃபைட் ஒன்று இருக்கு. குவார்டர் ஃபைனல்ஸ் இந்தியா வர்சஸ் கிரேட் பிரிட்டன் ஹாக்கி மேட்ச். ஒரு சக்தி இந்தியா மொமெண்ட் இன்னைக்கு கிரியேட் ஆகுமா? கிளியர் பண்ணி செமிஃபைனல் போவாங்களா? எப்படி சார்? ஷாருக் கான் அனுப்பி வைக்கணும் பாரிஸ்க்கு. அவரு போனா வந்து இன்ஸ்பயர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்புங்க. ஆக்சுவலா தே ஆர் பீக்கிங் அட் த ரைட் டைம். ஏன்னா நான் ஆரம்பத்துல நம்மளுடைய ஷோலயே பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசல, நான் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்திய அணி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, மெடல் அடிக்கிற மாதிரி தோணல, ஃபார்ம் சரியா இல்ல, ஃபீல்டு கோல் வரமாட்டேங்குது, ஹர்மன் பிரீத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குறைகள்லாம் அடுக்கிக்கிட்டே இருந்தேன். இப்ப நான் ஐ திங்க் ஐ லாட் டு ஈட் மை வேர்ட்ஸ். 2 மேட்ச் பெல்ஜியத்தோட சிறப்பு, ஆஸ்திரேலியாவை 52 வருஷத்துக்கு அப்புறம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. அந்த அந்த சரியான நேரத்துல பீக் பண்றது வந்து டோர்னமெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து தொடர்ந்து பேக் டு பேக், அதுவும் டாப் சைட்ஸோட போன ஒலிம்பிக்ஸ் ஃபைனல்ல விளையாண்ட 2 அணிகளோட டோ டு டோ நின்று கெத்தா அவங்கள மீட் பண்ணிருக்காங்க. கிரேட் பிரிட்டன் நிச்சயமா ஆஸ்திரேலியா அளவுக்கோ பெல்ஜியம் அளவுக்கோ ஸ்ட்ராங்கான அணி கிடையாது. பட் தேர் ஆர் ஸ்மார்ட் சைடு, மறந்துடாதீங்க. வந்து அந்த குரூப்ல அவங்க 3வது ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபைட் பண்ணுவாங்க. போன முறை நம்மள்ட்ட க்ளோஸா தோத்தாங்க, 3-1 தோத்தாங்க போன குவார்டர் ஃபைனல்ல, டோக்கியோ குவார்டர் ஃபைனல்ல. ஸோ இந்த முறை ஒரு வெஞ்சன்ஸோட வருவாங்க. அவங்கள நம்ம எளிதாக எடை போட்டக்கூடாது. அது ஒரு பெரிய பிளண்டர் ஆயிடும். ஆஸ்திரேலியாவே தோக்கடிச்சிட்டோம், இவங்க என்ன அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. டஃப் ஃபைட்டா இருக்கும். ஏன்னா இது வந்து நாக் அவுட் மேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா குவார்டர் ஃபைனல் போயிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். த ரியல் காம்படிஷன் இன் ஹாக்கி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி குவார்டர் ஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் கிரேட் பிரிட்டன். ஐ திங்க் வி கேன் புல் இட் ஆஃப். வந்து நம்மளுடைய ஓவரால் குவாலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது நம்ம கிரேட் பிரிட்டனை தோக்கடிச்ச முடியும்னு தோணுது. பட் ரொம்ப க்ளோஸ் மேட்ச் ஆயிருக்கும். ஆமா சார். ஆனா லீட் எடுத்தா ஒரு 2 கோல் 3 கோல்னு லீட் எடுக்கணும் சார். கடைசி குறுக்கல கடைசி 5 நிமிஷத்துல எல்லாம் பதற வச்சிடறாங்க. ஆமா ஆமா, நம்மளுடைய இதயங்கள்லாம் ரொம்ப வீக்கு. வேண்டாம், இந்த மாதிரி நம்மளுடைய பிபியை அதிகரிக்க வேண்டாம், இதயத்தை அஃபெக்ட் பண்ண வேண்டாம்ங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வந்து ஹர்மன் பிரீத் அண்ட் கோக்கு வச்சுப்போம். இதை தாண்டி இன்னைக்கு வந்து லவ்லினாவோட மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச். ஆமா, அவங்க வின் பண்ணாலும் மெடல் உறுதி நமக்கு. வாய்ப்புகள் இருக்கா? லவ்லினா லாஸ்ட் டைம் வின் பண்ணாங்க, இந்த வாட்டி அதை கண்டினியூ பண்ணுவாங்களா? லாஸ்ட் உமன் ஸ்டாண்டிங் பாக்ஸிங்ல அவங்கள நம்பிதான் இருக்கோம். ஏன்னா நிஷாந்த் தேவ் மேல கொஞ்சம் ஹோப் இருந்து அவர் தோத்துட்டாரு. அப்கோர்ஸ் நிகத் ஜரீன் தோத்துட்டாங்க. ஒன்ஸ் அகெயின் நேரம் சரியில்லை ராம். அந்த மாதிரி ஒரு டிரா அவங்க மீட் பண்றது, 2 டைம் மெடல் ஒலிம்பிக் மெடலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மெடலிஸ்ட், ஏசியன் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், ஃபைனல்ல லவ்லினாவை 5-0 தோக்கடிச்சாங்க யுனானிமஸ் டெசிஷன்ல. ஸோ இப்படிப்பட்ட சைனீஸ் ஆப்போனன்ட் தான் அவங்களுக்கு எதிராக இருக்க போறாங்க.
என்னங்க சொல்றது, இந்த பாக்ஸிங்ல தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து லக்கே இல்லாம போயிடுச்சு. இவங்கள செமிஃபைனல் மீட் பண்ணா கூட ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மெடல் கேரண்டி வந்திருக்கும். குவார்டர் ஃபைனலே மீட் பண்றது அவங்களுடைய பேட் லக் தான். பட் யூ நெவர் நோ, ஸ்போர்ட் இஸ் அன்ஸ்கிரிப்டட் டிராமா இல்ல. நீங்க பாருங்க, இதுல வந்து விமன்ஸ் 100 மீட்டர்ஸ்ல ரிச்சர்ட்சன், ஷக்காரி ரிச்சர்ட்சன் ஜெயிப்பாங்கன்னு உலகமே பேசிட்டு இருந்தது. ஆனா செயின்ட் லூசியாவை சேர்ந்த ஒரு பெண் வந்து 100 மீட்டர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதனால நீங்க எதையுமே முடிவு பண்ண முடியாது. யூ கேனாட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட் இன் ஸ்போர்ட். லவ்லினாக்கு மற்ற எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தும் வரணும். நிஷாந்த் தேவ், ஜரீன், அவங்க எல்லாருடைய ஹோப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயிக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை. கண்டிப்பா எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையெல்லாம் சுமந்துக்கிட்டு அவங்க சாதிக்கிறாங்களான்னு பார்க்கலாம் சார். நாளைக்கு திரும்ப மீட் பண்ணலாம். முக்கியமான மேட்சஸ் மெடலோட பேசுவோம். மெடல் வந்து ஓகே, லவ்லினாக்கு மட்டும் தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகும் ஜெயிச்சா. பார்ப்போம். அதாவது நீங்க சொன்ன ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மாறி மாறி வருது, இரவும் பகலும் வரா மாதிரி. ஒரு நாளைக்கு மகிழ்ச்சி, ஒரு நாளைக்கு சோகம். அப்ப அதுபடி பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம மகிழ்ச்சியா பேசணும். நீங்க வந்து மகிழ்ச்சியான நாளா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு சார். பார்க்கலாம், நாளைக்கு பேசலாம் திரும்ப. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றி.